ஹாய் கைஸ், இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயந்தான். இதை பற்றி வந்துட்டு தெரிஞ்சுட்டு பேசுகிறோம், தெரியாமல் பேசுகிறோன்றதை தாண்டி பொதுவாக சமூக வலைதளங்களையும் செய்திகள்லையும் வச்சு தான் என்னோட இந்த அப்சர்வேஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த பிசிஆர் சட்டம், இந்த சட்டத்தை வந்துட்டு நிறைய பேர் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இல்லை இது வேணும், பிகாஸ் ஸ்டில் டிஸ்கிரிமினேஷன் இஸ் ஹேப்னிங் எவ்ரிவேர்ன்ற மாதிரி இருக்குது. சைலண்ட்டாக நடந்துட்டு தான் இருக்குது, பட் ரொம்ப ஹார்ஷாக முன்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு. இதில் ஃபஸ்ட்டு தப்பு யாரை நான் சொல்லுவேன்னு பார்த்தா, இந்த சட்டம் எந்த மக்களுக்காக கொடுத்துருக்காங்களோ அவங்க இதை மிஸ்யூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா உங்களை மதித்து நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதை அவங்க ஒழுங்காக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மிஸ்டேக் வந்துட்டு நீ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணாததா, யார் பண்ணுவான்னு, இல்லை உன்னை நம்பி கொடுத்தேன் அதை நீ ஒழுக்கமாக பண்ணாதது உன் தப்புன்ற மாதிரி ஒரு கொஷின் வரும். அதே மாதிரி தான் இதுவும். ஸோ மிஸ்யூஸ் பண்ணுறவங்க தயவுசெய்து இதை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த சட்டத்தால் பயனடைஞ்சவங்களுக்கு இது ரொம்பவுமே கஷ்டம். ஏன்னா இது இன்கேஸ் இருந்துட்டு அவங்க எடுத்துடுறாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே டிஸ்கிரிமினேஷனுக்கு உள்ளாக போகிறவனுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் ஆக்ட்டுமே இல்லாமல் போயிடும். ஓகே. செகண்டு, நீங்கள் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். பண்ணிவிட்டு இவன் பிசிஆரோட ஆக்டுக்காக தான் இது மாதிரிலாம் பண்ணுறான், இல்லை இவன் ஏமாத்துறான், நீயே நிஜமாகவே அவனை போய் அடிச்சுட்டு வந்திருப்ப, அல்லது அவனை ஏதாவது துன்புறுத்திருப்ப, அவனும் திரும்ப ஏதாவது பண்ணியிருப்பான். அப்புறமா நீ ஒன்றை தாண்டி நீ ஒரு 30-40 பேரை கூட்டிகிட்டு போயிடுவேன். அவனால் அத்தனை பேரை திரட்ட முடியலன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன ஆகுது? ஒரு ஆளாக சமாளிச்சிட்ருக்கிறது வேறு. நீ 30-40 பேரை கூட்டிகிட்டு சண்டை போட்டு அடித்து அவன் வீடு வரைக்கும் போய் அட்ராசிட்டி பண்ணும்போது அவன் கண்டிப்பாக அந்த சட்டத்தை அவன் கையில் எடுக்க தான் பார்ப்பான். நீங்களுமே ஒரு ஜனநாயக கடமையோடு நடந்துக்கணும். ஒரு மேன் டு மேனுக்கு இருக்க ஹெல்ப், அவ்வளோதான். அவன் ஒரு சக மனுஷன், நான் ஒரு சக மனுஷன், முடிஞ்சு போச்சு அதோட. இதை ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை இதே ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கவனோ, இல்லை ஓசி கம்யூனிட்டியோ, எஃப்சி கம்யூனிட்டியோ உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி அசிங்கமாக பேசுகிறது, உனக்கு என்னடா டேஷ் நாயே, உனக்கு என்னடா இந்த ஜாதியில் பண்ணணுன்னு சொல்லி கேட்டால் உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா எந்த இதுலேயுமே உங்களோட மேலே இருக்க கேட்டகிரி உங்களை அது மாதிரி பண்ணால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிடையாதுல்ல. அது மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை இல்லை. நிறைய ஜாதி கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகிட்டு இருக்குது. எக்கச்சக்க இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜுன்னு சொல்லி இருக்குது. மக்களே, உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா இந்த பதிவில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். தேங்க்யூ.